ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி சொல்றாங்க, நமக்கு தெரிந்த செய்தி, சாபித் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் இன்னி லா அத்தஹிமுஹு அலா தீனின் வலா குலுகின், நான் அவருடைய மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை, என்ற கணவருடைய மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை, அஹ்லாக்கை குறை சொல்லவும் இல்லை. மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை, அஹ்லாக்கை குறை சொல்லவும் இல்லை. இப்படி இன்னும் விளங்குறதுக்கே எங்களோட சமுதாயம் இல்லை. மார்க்கம் அஹ்லாக் ரெண்டும் உண்டு. சில இடங்களில் மார்க்கம் வேற, அஹ்லாக் வேற என்ற விளக்கம் அவங்களுக்கு இருக்கு பாருங்க. அவங்க வந்து சொல்றாங்க, மார்க்கத்தை குறை சொல்லவும் இல்லை, அஹ்லாக் அவருடைய கேரக்டரை நாம் என்ன குறை சொல்லவும் இல்லை. ஆனால் வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃப்ரை நான் வெறுக்கிறேன். நான் அப்படின்னா கணவனை நிராகரிக்கிறதை நான் வெறுக்கிறேன். வரலாற்றில் நம்ம படிக்கிற நேரத்தில் என்னன்னா, அவரை கண்ட பிடிக்குதில்ல, அவரை காணுகின்ற பொழுது வெறுப்பு என்ன செய்யுது இப்படி உள்ளத்தில் வருகிறது. ஆனால் கேரக்டர் நல்ல கேரக்டர், அவ சொல்றான் கேரக்டர் நல்ல கேரக்டர், தீன் நல்ல அடிப்படையிலான தீன், ஆனால் கண்டா பிடிக்குதில்லை. இப்படி ஒரு கேஸ் நமக்கு கிடைச்சிட்டுன்னு வைங்க, இப்படி ஒரு பிரச்சனை, நம்ம இத்தனை மணித்தியாலம் எடுப்போம், 3-4 மணித்தியாலம் உட்கார வச்சு விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி திருப்பி அங்கே போய் மறுபடியும் அதே தான். என்ன கண்டாவை இருக்கிறத எப்படி நீங்கள் இல்லாமக்குவீங்க? கண்டாவை இருக்கிறத இல்லாமலாக்கவே இல்லாது ஸ்பெஷலான அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருந்தாலே தவிர. உதாரணமாக ஃபாத்திமா பின்த் கைஸ், ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 3 பேரை திருமணம் பேசினதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 பேர் திருமணம் பேசினதா சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லாங்க அவங்க 2 பேரும் பொருத்தமாகாதுன்னு சொல்லிட்டு ரசூல்லாங்க ஒருவரை சொல்கிறாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமார்லாங்க சொன்ன உடனே ஃபாத்திமார்லாங்க சொல்கிறாங்க, சொன்ன உடனேயே ஃபக்கரிஹ்து, நான் வெறுத்துட்டேன். ரசூல்லாங்க சொன்ன உடனேயே நான் வெறுத்து விட்டேன். அப்போ ரசூல்லாங்க அழுத்தமாக நீங்கள் முடிங்கன்றாங்க. அதுக்கு பின்னால் ஃபாத்திமார்லாம் சொல்கிறாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ், நான் வந்து அதாவது ஃபக்தபத்து பிஹி, அவரை கொண்டு பெருமிதம் அடைந்தேன். அது வஹீயுடைய கட்டளையின் காரணமாக அவங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதிக்காக போட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி நடந்தாலே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேலே போவதில்லை. அப்போ ரசூல் அங்கே கேட்குறாங்க, அவங்க உங்களுக்கு தந்த மகரை திருப்பி கொடுப்பீங்களா? மகர் வந்து ஒரு தோட்டம், மகர் வந்து ஒரு தோட்டம், அதை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பல் அசீது, அதையும் கொடுத்து கூடுதலாக கொடுக்குறேன்றாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் சொல்கிறாங்க, அதையும் நான் கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் என்ன செய்கிறேன், நான் கொடுக்குறேன். நாங்கள் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் போன பிறகு இந்த பொம்பளையோட யாரும் வாழ்வாங்களா? இவ்வளோ பிடிவாதத்தை பாருங்கள். அப்படியே நீங்கள் ரசூல்லாங்க பேசுகிறதா ஒரு செய்தி வருது, நமக்கு இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்தால் தீர்வை சொல்லி போட்டு பிரச்சனையை ஊர்வலாக பரத்திடுவோம். சரியா? இந்த மாதிரியான நிலைமையில் ரசூல் அவர் வராரு, ரசூல்லாங்க சொன்னாங்க ஒரு தலாக் பண்ணிருங்க. நாங்கள் தலாக் பண்ணிவிட்டு அவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அவங்க திருப்பி தரக்கூடிய தோட்டத்தை எடுப்பது எனக்கு ஹலாலான்னு கேட்டாங்க. அவங்க திருப்பி தரக்கூடிய தோட்டத்தை எடுக்கிறது எனக்கு ஹலாலான்னு. எப்படிப்பட்ட சிறப்பான கணவர்! அந்த நேரத்துலையாவது உணர்ச்சி பொங்கி, இவ்வளோ நல்ல ஒரு மனுஷனை தானே என்ன உங்கள் வானான்ற நீ, நம்ம இங்கே 5 நிமிஷம் தான் பேசுவோம், அவங்க 10 வருஷம் வாழணும், அதுக்குள்ளே விளங்கிட்டா 10-15 வருஷம் வாழணும், 24 மணி நேரம் பார்க்கணும். அதில் உள்ள வெறுப்பை தான் அந்த பெண்மணி சொல்கிறான். சிலபஸை நம்ம அங்கிருந்து எடுத்தோம்டா இது